செங்கடல் அவர் சுழரண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தாரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, ஆவத்தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினான். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையாவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு நம் எல்லாருக்கும் மறுபடியும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு தமது மகத்துவமுள்ள கிருபைகளை நம்மிலே விளங்க பண்ணி நம்மோடு கூட முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக அவர் தமது மகிமையால் நம்மை நிரப்புவாராக. வாழ்க்கையிலே விசேஷமாக ஒரு மனிதன் என்று சொன்னாலே அந்த மனிதனுடைய வாழ்வை குறித்து பல விதமான காரியங்களை நாம் அறிய முடியும். உபத்திரவம் வருகிற நாட்கள், வருகிற வருஷங்கள், இப்படி நடந்தால் இதனால் இப்படி இருக்கிறது என்று அநேகர் பலமுறை நாம் சொல்லுகிறதை கேட்கிறோம். அநேகர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிறந்த நேரத்தை வைத்து நமக்கு கணித்து என்னென்ன சம்பவங்கள் இப்படி இருக்கலாம், என்ன மனிதனுக்கு அல்லது என்ன உறவு முறையாருக்கு இந்த குழந்தையினுடைய பிறப்பு என்ன விதமாய் மாறும், தீங்கை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிற அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதே போல ஒரு பெண் தன் பருவத்தை அடைந்த காலத்தை குறித்து வைத்து அதற்கென்று சில காரியங்களை கவனிப்பார்களானால் இந்த பெண்ணின் இந்த நிலை இவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அல்லது இவருக்கு இது தீங்கு உண்டு பண்ணும், இப்படி கணிக்கிற அநேக காரியங்களை நாம் உண்டு பண்ணியிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது அவைகளை அனுபவித்திருக்கிறோம் என்று கூட சிலர் அது அப்படித்தான் என்று சொல்லுவார்கள். இதில் காலம், நேரம், சந்தர்ப்பங்கள், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எண்ணிதான் இன்றைக்கு மனிதன் கொஞ்சம் கொஞ்சம் பயந்து வருகிறான். மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களே இதில் முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் அந்த நாள்காட்டி காலண்டர்களை எடுப்பார்கள். தினமும் கிழித்து போடுகிற காலண்டர்கள், அந்த நாட்காட்டில் எல்லா விதமான திட்டங்களும் எழுதியிருக்கும். ராகு காலம், யமகண்டம், மேல் நோக்கு, கீழ் நோக்கு, பௌர்ணமி, அஷ்டமி, அமாவாசை, இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறதை கவனிப்பார்கள். அதில் முகூர்த்த நாள் எதென்று கவனிப்பார்கள். எத்தனை பெரிய விசுவாச கோலத்தில் காணப்படுகிறவர்களின் முக்கால் பகுதி விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் தான் தங்களை உட்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் உள்ளத்தில் உள்ள ஒரு பயம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லது இந்த நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் தான் இதை நடப்பிக்க வேண்டும் என்று. ஒரு முறை ஆலயத்திலே ஒரு திருமணத்தை ஒழுங்கு செய்தோம். திருமணம் நடப்பதற்காக பத்திரிகையில் எழுதி வைத்த நேரம் 9 மணி. பெண் 10 மணி வரைக்கும் பெண் வரவில்லை. சிங்காரித்தார்கள், அலங்கரித்தார்கள், ஏதோ காரியங்களை செய்து 10 மணிக்கு உள்ளே கொண்டு வந்தார்கள். வழக்கம் போல நாம் கொஞ்ச நேரம் ஒரு ஆராதனை, அந்த திருமண ஒழுங்கு முறைகளின்படி நடத்த வேண்டிய கட்டாயம். அவர் வந்த உடனே பொண்ணுடைய பெரியப்பா உள்ளே வந்தார். பக்கத்தில் நின்று சொன்னார், நாங்கள் கொஞ்சம் தாமதமாய் வந்துவிட்டோம், ஆனால் இந்த நேரத்திற்குள்ளாக முடிக்கணும். ஒரு 10-15 நிமிடம் இடைவெளி, இதற்குள்ளாக நீங்கள் திருமணத்தை முடிச்சிடணும். நீங்கள் கைப்பிடிச்சு கொடுத்துடணும். அதற்கு மேலே அப்புறமா மற்ற காரியங்களை பேசிக்கொள்ளலாம், பிரசங்கம் அப்புறம் வைத்துக் கொள்ளலாம், அப்படி என்று சொல்லிவிட்டார். அந்த நேரம் தாண்டிவிடக்கூடாது, அந்த நேரத்திற்குள்ளாக எல்லாம் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மையும் தீர்மானமும் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஜனங்களின் நடுவிலே அது தலை விரித்து ஆடுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு அதனுடைய காரியத்தையும் கவனிக்கலாம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரயாணத்தை தொடங்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அவர் கடந்து கொண்டு போகிறார். போகும்பொழுது தங்களுடைய பிரயாணத்தை குறித்து அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கடுமையான காற்றுக்குள்ளும் மலைக்குள்ளும் அகப்பட்டு கொண்டார். கடுமையான புயல். கப்பல் இனி தப்பிக்கும் என்று சொல்வதற்கில்லை. கப்பலில் உள்ள சரக்குகள் எல்லாம் இனி அப்படியே கரை சேரும் என்ற நம்பிக்கை இல்லை. எல்லாவற்றிற்கும் சேதம் உண்டாகும்.
ஆக அவர் எழுந்து கப்பலில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், கப்பலுக்கும் சேதம் உண்டாகும், கப்பலுக்குள் இருக்கிற சரக்குகளுக்கும் நம்முடைய யாத்திரையில் மிகப்பெரிய சேதம் வருவதற்கு உண்டு, வருத்தத்தை உண்டு பண்ணுகிற இந்த யாத்திரை என்று சொன்னார். அவர் கப்பலை குறித்து சொன்னார். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனிக்கலாம். வாழ்க்கை என்கிறதே ஒரு பிரயாணம், நாம் அடைய வேண்டிய தூரத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய மரண நாளை எண்ணி அவன் பிரயாணப்பட்டு போகிறான் என்பதுதான் வாழ்க்கையினுடைய முழுமையே. ஒரு வாழ்க்கையினுடைய முழுமை அவன் அடுத்து மரணத்தை நோக்கி தன்னை தேடி வருகிற, தன்னோடு கூட தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரணத்தை தேடி அவன் போய் கொண்டிருக்கிறான். இந்த இடைப்பட்ட பிரயாணம், இந்த வாழ்க்கையின் ஓட்டம்தான், அவன் போகிற காரியத்தை தான் பிரயாணம் அல்லது யாத்திரை என்று நாம் அறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய பிறப்பிற்கு பின்பு அவன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணுக்கு திரும்புவான் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வருகிற வருத்தம் ஏராளமானது. அதைத்தான் நாம் யோசிக்க முடியாது. அது ஏன் என்று அதை தடுத்து நிறுத்துவதற்கு முடியாது. சில நேரத்தில் பரிகாரம் என்று சொல்லி வித்தியாசமான காரியங்களை செய்வார்கள். இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள், போதகர்கள் 5 வாரம் வா, 7 வாரம் வா, அப்படியெல்லாம் சொல்லி மற்றவர்களுக்கு அனுப்புகிறார்கள். எந்த விதத்தில் அந்த பாரம் தீரும் என்பது அல்ல. வேதவசனத்தில் எழுதி இருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போமானால், வருத்தம் அனுபவிக்க மனிதன் பிறந்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அது மண்ணிலிருந்து முளைக்கிறதில்லை, அது புழுதியிலிருந்து தோன்றுகிறதில்லை, இதற்காகவே மனிதன் பிறந்தான் என்று எழுதியிருப்பதால் வருத்தம் அனுபவிக்க அவன் பிறக்கிறான். ஆனால் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வருத்தம் எவ்வளவு கசப்பான நிலை என்பதை நமக்கு தெரியும். சரீரத்தில் இருக்கிற உபாதைகளை நிமித்தம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற ஆவி, அது ரெண்டும் சேர்ந்து தாங்க முடியாமல் வருத்தத்தோடு தவிக்கிற ஆத்துமா, இப்படி ஒவ்வொன்றாய் நாம் எண்ணி பார்த்து கொண்டே வருவோமானால் நம்முடைய பாரங்கள் நீங்காதது. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் ஒரு நேர்த்தியான வேதவசனம் உண்டு. வருத்தப்படுகிறவனுக்கு ஏதாவது ஒரு மதுபானத்தையாவது கொடுங்க, திராட்சை ரசத்தை கொடுங்க, அவன் கொஞ்சம் வருத்தத்தை மறந்து இருக்கட்டும் என்று அவர் அவ்வளவு தெளிவாக எழுதுகிற அளவிற்கு ஒரு வருத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிவோம். வருத்தம் மிகவும் மோசமான ஒரு காரியம். இந்த வருத்தம் என்கிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்குள் இருப்பதால் தான் அந்த மனிதன் தனக்கு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவன் பிரயாணப்பட்டு போனாலும் அந்த குறிப்பிட்ட எல்லை அவன் தாண்டாதபடிக்கு வழியிலே தன்னை மாய்த்து கொள்ள விரும்புகிறான், தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறான். வாழ விரும்பாமல் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் மரித்தால் போதும் என்று அங்கலாய்க்கிறான். வாழ்க்கை வெறுத்தவனாய் ஓடுகிறான். இது ஒன்று மாத்திரமல்ல. வேதவசனங்களையும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்போமானால், ஒரு வருத்தத்தின் பலன் அவன் சுகமாய் வாழ்ந்து 70, 80, 90 வயதை தாண்டுகிற ஒரு மனிதன் ஆனால் அவனை குறித்து சங்கீதத்தில் 90வது சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது சொன்னார், அதற்கு மேன்மையானது, நான் எவ்வளவு சுகமாய் வாழ வேண்டும் என்று என் ஆயுள் நாட்களை கூட்டி வைத்து, எனக்கு தனி மருத்துவரை வைத்து, நான் தனிப்பட்ட முறையில் மருந்துகள் ஏற்றுக்கொண்டு, நான் இவ்வளவு சுகத்தோடு இவ்வளவு பலத்தோடு அதிகாலையில் எழுந்து நடந்து அங்கு ஓடி என் சரீரத்திற்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுத்து தினந்தோறும் குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டு குறிப்பிட்ட அளவு நான் வாழ்ந்து 90, 80, 90 என்று தாண்டினாலும் வேதமே அவனுக்கு முடிவு கட்டுகிறது. அதன் மேன்மை, அதனுடைய பலன் வருத்தமும் சஞ்சலமுமாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இதற்கு ஒரு முடிவு என்ன? நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அதனுடைய முழுமை, என்கிட்ட வா, நான் உனக்கு ஒன்று அமைதிப்படுத்திடுறேன், உன்னை சாக வச்சு உன்னை இந்த வருத்தமை தெரியாமல் செய்து விடுகிறேன் என்கிறதல்ல. அந்த வார்த்தையினுடைய மேன்மை மகா கனத்திற்குரியது. அதற்கு காரணம், என்னிடத்தில் வா, உன்னுடைய வருத்தம் என்ன, உன் பாரம் என்ன, உன் துக்கம் என்ன, அதை சுமந்து கொண்டு என்னிடத்தில் வா. நீ என்னிடத்தில் வந்து உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்து விடு. எசையா 53:4-5 வசனத்தை வாசித்து பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும். என்னிடத்தில் வா, உனக்குள்ளதை நான் சுமந்து கொள்ளுகிறேன், உனக்குள்ள பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உனக்குள்ள துக்கத்தை நான் வாங்கி கொள்ளுகிறேன், நீ சுமக்க வேண்டியதெல்லாம் நான் சுமந்து கொள்ளுகிறேன். அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய கடமை என் மேல் இருக்கிறது.
உனக்கு சமாதானத்தை கொடாமல் நான் திரும்பி தேவனிடத்தில் போவேனானால் நான் குற்றவாளி என்கிற ஆக்கினைக்குரியவராய் மாறுவேன். அவர் எவ்வளவு தெய்வங்கள் என்று சொல்வதல்ல, தெய்வம் என்று சொல்லுகிற இயேசுவின் ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து பாருங்கள். அதற்காக தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்தவம் என்கிற ஒரு தன்மையில், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பெயரில் இன்னும் இன்னும் மேன்மையாகிக் கொண்டே போகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், பக்தர்களும் சொன்னார்கள், உங்கள் கவலை, பேதுரு எழுதும் பொழுது தன் நிருபத்தில் எழுதினார், முதலாம் நிருபத்தில், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தாவீது சொல்லும் பொழுது அவரும் சொன்னார், உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காரியங்களை குறித்துதான் மோசே எழுதும் பொழுது சொன்னார், அவரே உங்களுக்கு பரிகாரி, அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு வாக்குத்தத்தங்களும் இவ்வளவு வார்த்தைகளும் அவர் சொல்லி நம்மை அவரிடத்தில் அழைத்திருக்க, அவர் சுமக்க வேண்டியதை நான் சுமக்க வேண்டியதின் அவசியம் என்ன? ஒரு கேள்வியை மாத்திரம் கேளுங்க. இது மாற்றி அமைப்பதற்கல்ல, இது நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. இயேசு சுமந்து விட்டார் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார் என்பதற்கு அடையாளம் கிமுக்கிவி. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அடையாளம் கல்லறை. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு பெத்லகேம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் என்பதற்கு பெதஸ்தா. இயேசு கிறிஸ்து பார்வை கொடுத்தார் என்பதற்கு சிலோவா. அப்படி ஒவ்வொரு காரியங்களை எண்ணி பாருங்கள். நடந்த நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள். சரித்திரத்தின் உண்மை என்று விளங்கும். இந்த உண்மை உள்ளவரை அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். உன் வருத்தம் என்ன, உன் சஞ்சலம் என்ன, எங்கிட்ட வந்து அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல் என் பக்கத்துல வந்து நில்ல. உன் வருத்தம், உன் பாரம், உன் துக்கம், உன் சோர்வு, உன் மனக்கவலை, உன் இருதயத்தில் இருக்கிற விசாரம், உனக்குள் இருக்கிற சஞ்சலம், உனக்குள் இருக்கிற மனவேதனை, உனக்குள் மற்றவர்களுக்கு சொல்லி தீர்க்க முடியாத காரியங்கள், மற்றவரிடத்தில் சொன்னாலும் யாரும் கண்டுகொள்ள முடியாத வேதனைகள், என்னிடத்தில் சொல்ல, என்னிடத்தில் சொல்ல. அவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், அவைகளை நான் சுமந்து கொள்கிறேன், உன்னை இலகுவாக்குகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ஆண்டவருடைய செயல். நான் நம்பி ஆராதிக்கிற இயேசு என்று சொல்லும் பொழுது அவருடைய முழுமையான செயல், உன் துக்கத்தையும் உன் பாரத்தையும் உன் சஞ்சலத்தையும் அதற்காக நீ பிறந்து விட்டாய், அவ்வளவுதான். நீ பிறந்து விட்டாய், பிறந்தது வருத்தம் அனுபவிக்க. எது வரைக்கும்? உன் பிரயாண காலம் முடிய வரைக்கும். ஒருவேளை உன் பிரயாண காலம் பல வருஷங்கள் கடந்து கொண்டு போகலாம். முடிந்து போனது பரவல, நான் போனா போதுன்னு சொல்லி நீ வாழ்ந்து சுகித்திருந்து உனக்குள்ளாக நீ எவ்வளவு மேன்மையாய் வாழ்ந்தாலும் அதற்கு மிஞ்சினது வருத்தம் தான். அது உன்னை விட்டு தீரப்போகிறதில்லை. இந்த வருத்தங்களை அப்படியே என்னிடத்தில் கொண்டு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் அதை வாங்கி என் தோளிலே சுமந்து கொள்கிறேன். ஏற்கனவே நான் சுமந்திருக்கிறேன், ஏற்கனவே நான் அதை சுமந்து கொண்டேன். அந்த சுமந்த பாரத்தை நான் மறுபடியும் உனக்கு தரமாட்டேன். நான் அவைகளை சிலுவையில் ஆணி அடித்தேன், என்றைக்கும் உனக்கு நன்மை செய்யும்படியாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. மன வருத்தமும் சஞ்சலமும் சமாதானம் இன்மையும் நிறைந்தது. எந்த இடத்தில் என்றாலும் கலகங்களும் பிரச்சனைகளும் உண்டாகி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நான் சமாதானத்தோடு நித்திரை பண்ணி சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால் சமாதான காரணராகிய அவரிடத்தில் சேர்ந்து என் காரியங்களை அவரிடத்தில் நான் சொல்லும் பொழுது அவர் அதை கேட்கிறார். அந்த பாரத்தை தான் சுமந்து கொண்டு என்னை இலகுவாக்குகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள். ஆனால் ஓசியாவின் புஸ்தகத்தில் அருமையான ஒரு வேத வசனம் உண்டு. அந்த வேத வசனம் நுகத்தையே வாங்கிக் கொள்கிறவர் போல கொழிந்து நம் பக்கம் சாய்ந்து நமக்கு ஆறுதல் தருகிறவரா. அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். நம்மை சுமக்க முடியாமல், நம்மை சுமந்து கொள்ள முடியாமல், நமக்கு பலன் கொடுக்க முடியாமல், நமக்கு ஆறுதல் தர முடியாமல், நம்மை பார்த்து நம்மிடத்திலே கேட்டு நம்மிடத்திலே வாங்கிக் கொள்கிறவர் அல்ல, அவர் எனக்கு கொடுக்கிறவர். என்னிடத்தில் உள்ள பாரத்தை வாங்கிக் கொள்வார். நான் கொடுத்த பாரத்திற்கு பதிலாக நீங்கள் ஆதி காலத்தில் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களான சுவிசேஷங்களில் எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவரை பிடிக்கும்படி, அவரை கொலை செய்யும்படி, அவரை சிலுவையில் அடிக்கும்படி வந்திருந்த ஒரு மனிதனை பக்கத்தில் இருந்து அவருடைய சீஷன் எழுத்து ஒரு வெட்டு வெட்டினான்.
பட்டயத்தினாலே அவன் காது அருந்து விழுந்தது என்று எழுதியிருக்கிறது. பரவாயில்ல, உனக்கு ஆகட்டும் அவர் சொல்லலை. அவர் சொன்ன ஒரே காரியம், அவர் செய்த ஒரே காரியம், அவர் குனிந்து கீழே விழுந்த காதை எடுத்து மறுபடியும் அந்த காது இருந்த இடத்துல வைத்து அதை சுகமாக்கி அவன் வேதனையை நீக்கினார். அவனுடைய சகல துக்கத்தையும் அப்பொழுதே ஆற்றினார். அவனுடைய மனவேதனை எவ்வளவு ஆகியிருக்கும் என்று பாருங்கள். தன்னை தேடி வந்து முத்தமிட்டு தன்னை காட்டிக் கொடுக்கிறவனையும் பார்த்து அவன் மேலும் அன்பு வைத்து சிநேகிதனே என்று கூப்பிட்டார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அன்பானவர்களே, உண்மையாய் அவருடைய பாதத்தில் நாம் சேர்ந்து என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய இந்த வருத்தம் மிக பெரியதாயிருக்கிறது. என் மகனை குறித்து, என் மகளை குறித்து, என் பெற்றோரை குறித்து, இனி என் வாழ்க்கை குறித்து, நான் தங்க இடமில்லாமல் இருக்கிற இந்த நிலைமையை குறித்து, என்னுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற இந்த உபாதைகள் என்னை வாட்டி வதைக்கிறது, இந்த உபாதைகளை குறித்து, வந்த வியாதி என்னை தாக்குகிறது, வியாதியின் கொடுமை நான் அலறுகிறேன். இந்த வருத்தத்தை அவரிடத்தில் சொல்லும்படி, இயேசுவே என் வருத்தத்தை சுமந்தவரே எனக்கு இறங்கும் என்று கேட்டால் போதும். என் வருத்தமான காரியங்களை அவர் சுமந்து கொள்வார். எனக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடுவார். அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து அப்படியே கேட்கலாம். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்க்கும்படி எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தேன். நாங்கள் இப்பொழுது வாசித்தோம், நீர்தான் சர்வ வல்லவர் என்றும், நீர்தான் மனுஷனுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தவர் என்றும், அவனை உருவாக்கும் பொழுது அவனோடு கூட வருத்தமும் சஞ்சலமும் கடந்து போகத்தக்கதாக ஒரு சூழலையும் உருவானதையும் நாங்கள் வாசித்தோம். நாங்கள் பிறந்திருக்கிறோம், பிறந்து விட்டால் வருத்தம் அனுபவிக்க என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் பிறந்திருக்கிறோம், எங்களுடைய வருத்தம் எங்களை விட்டு முடிவு கால வரைக்கும் நீங்காதது என்று எழுதியிருப்பதால் இந்த வருத்தத்திலிருந்து எங்களை விடுவிக்க உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே முடியும் என்று நாங்கள் கேட்டோம், வாசித்தோம், கேட்டோம், அதை நம்புகிறோம். எங்கள் வருத்தத்தை நீக்க நீர் அவைகளை சுமந்து கொண்டீர் என்று நாங்கள் வாசித்தோம். எங்கள் தோளிலிருந்து, எங்கள் இருதயத்திலிருந்து, எங்கள் சரீரத்திலிருந்து, எங்கள் ஆவியிலிருந்து அவைகளை நீர் எடுத்து சுமந்து கொண்டீர். எங்களை லகுவாக்கினீர். எங்களுக்கு வருத்தம் இருக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறது, இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இருக்க ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த நேரத்தில் தன் மன வியாகுலங்களை, தன் வியாதிகளை, தன் சரீரத்தில் உள்ள நோய்களை, விசேஷமாக தனக்குள்ள மன சஞ்சலத்தை, தன் பிள்ளைகளை குறித்து, தன் பெற்றோரை குறித்து, ஆண்டவரே தங்கள் வரப்போகிற வாழ்க்கை குறித்து மன உடைந்து நொந்து என்ன செய்ய முடியும் என்கிற வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும், சரியாய் தூங்க முடியாமல், சரியாய் சாப்பிட முடியாமல், சரியாய் எந்த வேலையும் செய்ய முடியாமல் பிரமையுள்ளவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டாலும் உம்முடைய வேத வசனங்களை நீர் நினைவு கூறுவீராக. நீர் சொன்ன வார்த்தை நினைத்தரலும், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை இப்பொழுது நினைவு கூர்ந்தரலும். ஆண்டவரே, யார் மனங்கசிந்து மனவேதனையோடு துக்கத்தோடு புலம்பலோடு நின்றாலும் இயேசுவே நீர் சுமந்த அந்த பாரத்தோடு அவர்கள் பாரத்தையும் மறுபடியும் ஒருவரை சுமந்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் தாரும். நீர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கட்டும். ஒரு இனம் தெரியாத சந்தோஷம் அவர்களை நிறைக்கட்டும். கரை காணாத இன்பம் அவர்கள் உள்ளத்தை ஆட்கொள்வதற்கு உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும். இந்த ராத்திரியிலே அவர்கள் அருகிலே நின்று அவர்களை தட்டிக் கொடும். இந்த ராத்திரியில ஒரு சொப்பனத்தில் தென்பட்டு அவர்களை ஆறுதல் படுத்தும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு உடமையாய்த்தாரும். அவர்களை பலப்படுத்தும். அவருடைய மன சஞ்சலம் இந்த நிமிஷத்தோடு மாறட்டும். தெய்வீக மகிமை, தெய்வீக கிருபை ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் நிறைக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆட்கொள்ளும், அவர்களை சமாதானப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் மனவேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கி சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் சமாதானத்தாலும் கிருபைகளாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென்.